பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் க. சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, பாவியக்கூத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புக வஞ்சி, பள்ளிப்பறவைகள். தமிழ் கருவூலமாக கருதப்படும் பெருஞ்சித்திரனாரின் நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். தாள், நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை தாள் என்று அழைப்பர். தண்டு, கீரை, வாழை ஆகியவற்றினுடைய நடுப்பகுதியை தண்டு என்று அழைப்பர். கோல், நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றினுடைய பகுதியை கோல் என்று அழைப்பர். தூறு, குத்துச்செடி, புதர் ஆகியவற்றினுடைய நுனிப்பகுதியை தூறு என்று அழைப்பர். தமிழ் அல்லாத பிற திராவிட மொழிகளில் ஒரு பொருள் பல சொல் அமைப்பை காண முடியாது என்றவர் கால்டுவெல். ஒரு சொல் பல பொருள் என்பது உதாரணமாக மதி. மதி என்ற சொல்லுக்கு அறிவு, நிலவு என்று 2 பொருள்கள் உண்டு. திங்கள், திங்கள் வாரத்தினுடைய முதல் நாள். மாதம், நிலா ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொல். இந்த அமைப்பு முறை தமிழில் மட்டுமே உள்ளதாக கால்டுவெல் குறிப்பிடுகிறார். கழி, கரும்பின் அடி. கழை, மூங்கிலின் அடி. அடி, புளி, வேம்பு முதலியவற்றினுடைய அடி. ஒவ்வொரு செடிக்கும் எதெல்லாம் அடிப்பகுதியை எப்படி அழைப்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். இலை, புளி, வேம்பு ஆகியவற்றினுடைய இலையை இலை என்று அழைப்பர். தாள், நெல், புல் ஆகியவற்றினுடைய நுனிப்பகுதியை தாள் என்று அழைப்பர். தோகை, சோளம், கம்பு ஆகியவற்றிலிருந்து பிரியும் கழையை தோகை என்று அழைப்பர். ஓலை, தென்னை, பனை. சண்டு, காய்ந்த தாளும் தோகையும். சருகு, காய்ந்த இலை. கொழுந்து வகை, துளிர் அல்லது தளிர். நெல், புல்லிலிருந்து வரக்கூடிய நுனிப்பகுதியை துளிர் அல்லது தளிர் என்று அழைப்பர். முறி அல்லது கொழுந்து. புளி, வேம்பு போன்றவற்றினுடைய நுனிப்பகுதியை முறி அல்லது கொழுந்து என்று அழைப்பர். குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை ஆகியவற்றினுடைய நுனிப்பகுதியை குருத்து என்று அழைப்பர். கொழுந்தாடை, கரும்பினுடைய நுனிப்பகுதி. திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். இது திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. பாவனார் நூலகம் அமைத்தவர் தமிழ் திரு இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் உடையவர் இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் இளங்குமரனார். உலகப் பெருந்தமிழர் என அழைக்கப்பெற்றவர் இளங்குமரனார். மூசு, பலாவினுடைய பிஞ்சு. கவ்வை, எள் பிஞ்சு. குறும்பை, தென்னை, பனை முதலியவற்றின் பிஞ்சு. முட்டு குறும்பை, சிறு குறும்பை. இளநீர், முற்றாத தேங்காய். நுழாய், இளம் பாக்கு. பாக்கினுடைய இளமையை நுழாய் என்று அழைப்பர். கருக்கள், இளநெல். நெல் தூற்றும்போது கதிர் முற்றாத நெல் அதனை கருக்கள் என்று அழைப்பர். கச்சல், வாழைப்பிஞ்சு. கொத்து, அவரை, துவரை ஆகியவற்றினுடைய காய்களை கொத்து என்று அழைப்பர். குலை, கொடி, முந்திரி. தாறு, வாழைக்குலை. கதிர், கேழ்வரகு, சோளம். அலகு, நெல், திணை. நெல், திணை ஆகியவற்றை அலகு அல்லது குரல் என்று அழைப்பர். சீப்பு, வாழை. வாழை சீப்பு அப்படின்னு சொல்வது வழக்கம். சூம்பல், நுனியில் சுருங்கிய காய். சிவியல், சுருங்கிய பழம். சொத்தை, புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல், குளுகுளுத்த பழம். அழுகல், குளுகுளுத்து நாறிய பழம். சொண்டு, பதராய்ப்போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய், தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காய். உள்ளிக்காய், தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகை. தொலி, மிக மெல்லியது. தொலி என்பது மிக மெல்லிய தோலை உடைய பழத்தினுடைய தோலை தொலின்னு சொல்கிறாங்க. தோல், திண்ணமானது. தோடு, வன்மையானது. ஓடு, மிக வன்மையானது. குடுக்கை, சுரையின் ஓடு. மட்டை, தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. உமி, நெல், கம்பு முதலியவற்றின் தோல். கொம்மை, வரகு, கேழ்வரகு ஆகியவற்றினுடைய மேல் பகுதி.